வணக்கம், பிரேமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்பைசி செட்டிநாடு சிக்கன் தான் பண்ண போறோம். அதோட ஸ்பைசஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் அந்த சிக்கனை வந்து டர்மரிக் பவுடரும் வாட்டரும் சேர்த்து நல்லா அலசிட்டு வச்சிருக்கோம். அந்த பவுடரையும் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கிறோம். நல்லா பெரிய வெங்காயம் 2, தக்காளி வந்து 2 எடுத்து நல்லா ஸ்லைஸ் மாதிரி வெட்டிக்கிறோம். குட்டியா டைஸ் பண்ணிக்கிறோம். அதை இப்போ நம்ம தக்காளியும் இந்த வீடியோல காமிச்சிருக்க மாதிரியே நீங்க வெட்டிக்கோங்க. டக்கு டக்குன்னு நாங்க வந்து வெட்டி முடிச்சிட்டோம். அடுத்த வேலைக்கு நாங்க வந்து சீக்கிரமா ரெடி ஆயிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து அந்த சட்டியை வச்சு அப்புறமா எண்ணெயை காய வச்சுட்டு இருக்கோம். நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வந்து அதுக்குள்ள வந்து பட்டையை போடுறோம். பட்டையும் மிளகா வந்து நாங்க உடைச்சுதான் போடுவோம் எப்பவுமே. மிளகா அப்புறமா சோம்பு போடுறோம். சோம்பு போட்டு நல்லா அந்த எண்ணெய் இது பண்ற அளவுக்கு வதக்கிக்கிறோம். அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் லேசா வறுத்து விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச ஆனியன்ஸ்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் தாங்க. இந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் சமைக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு செட்டிநாடு ஸ்பைசி சிக்கன் வந்து நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆனியனோட கலரும் மாறிட்டுருக்கு. ஃபைனலாக ஆனியன் கலர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்க போகும்போது தான் நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணோம். நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா, அந்த தக்காளியை வந்து இப்போ ஆட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் லேசாக குத்தணும். அந்த தக்காளி குத்த போகும்போது அந்த தக்காளி கொஞ்சம் கரைஞ்சி அதோட சேர்ந்து அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவும் சேர்த்து அந்த கரண்டியை வச்சு தக்காளியை லேசாக குத்தினாங்க. அதை பண்ண பண்ண நமக்கு வந்து கொஞ்சம் அந்த கிரேவியான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள். நல்லா அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சைடில் வச்சிருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணி தாங்க அந்த கிரேவியை வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. சிக்கனை வந்து பீஸாக போட்டால் நல்லாவே இருக்காது. சீரியஸாக பீஸும் இருக்க மாதிரி அதே மாதிரி எலும்பும் இருக்க மாதிரி போட்டால் தான் வந்து பேலன்ஸ்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் உங்களுக்கு அந்த டிஷ்ஷை கொடுக்கும். ஸோ அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். அந்த ஆனியன் அந்த தக்காளி சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வெளியே வந்துருச்சு பாருங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு. அந்த மாதிரி வரப்போகும்போது தான் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகா, அதாவது அந்த மசாலாவை வந்து எடுத்து ஆட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காரமாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட அதோட ஃபுல் மசாலாவையும் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வாங்கின சிக்கன் அளவு அப்படி. அதே மாதிரி அதுலேருந்து தண்ணியும் வந்து கொஞ்சம் நிறையா இருந்ததுனால நாங்கள் நிறையாவே மசாலா ஆட் பண்ணி நல்லா டேஸ்டியாகவே அதை ஆக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அந்த வியூ கிடைக்கும். கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இல்லை. ஸோ நம்மளோட செட்டிநாடு ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பபிள்ஸ்லாம் வந்துருச்சு. நானும் வச்சு அப்பா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து செட்டிநாடு ஸ்பைசி சிக்கன் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.